الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزفة الجعفي البخاري رحمه الله تعالى نفعنا بعلومه آمين أنه قال: باب به قال حدثنا إبراهيم بن حمزة قال حدثنا إبراهيم بن سعد عن صالح بن شهاب عن عبيد الله بن عبد الله أن عبد الله بن عباس என்பவர்கள் உபைதுல்லாவுக்கு சொன்னாங்களாம், அக்பரஹு قال أخبرني أبو سفيان بن حرب. அபூ சுஃபியான் எனக்கு சொன்னார்கள், நிகழ்வு முஸ்லிமாக ஆகுவதற்கு முன்பு நடந்த நிகழ்வு, சொல்லுவது முஸ்லிமாக ஆனதற்கு பின்னாலே. ஹிர்கல், ஹெர்குலிஸ் மன்னர், கால லஹு, அபூ சுஃபியான் இடத்திலே சொன்னார், சால்துக்க, உன்னிடத்தில் நான் கேட்டேன், ஹல் யஸீதூன் அம் யன்குசூன், அந்த முஹம்மதை பின்தொடர்ந்தவர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கின்றதா அல்லது குறைந்து கொண்டிருக்கிறதா? ஃபஸஅம்த, நீர் கூறினீர், அன்னஹும் யஸீதூன், அவர்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். வகதாலிகல் ஈமான் ஹத்தா யத்திம்ம, ஈமான் என்பது இவ்வாறு தான் கூடிக்கொண்டே இருக்கும், அது முழுமை அடைகின்ற வரை. அடுத்து சால்துக ஹல் யர்தத்து அஹதுன் சக்தத்தன் லிதீனிஹி பாத அன் யதுகுலஹு ஃபீஹி, யாராவது மதம் மாறி இருக்கிறார்களா? அவர் கொண்டு வந்து தீனிலே கோபப்பட்டு வெறுத்து அந்த தீனிலே நுழைந்ததற்கு பின்பு, ஃபஸஅம், தண்ணீர் கூறினீர், அன் லா, இல்லை, யாரும் முர்த்ததாக ஆகலை, மார்க்கத்தை கடைபிடித்தவர்களாக பற்றாக இருக்கிறாங்க என்று. வகதாலிகல் ஈமான், ஈமான் இப்படித்தான் இருக்கும். ஈன துஹாலித்து பஷாசத்துஹு, ஈமானுடைய தெளிவு அல்லது ஈமானுடைய சந்தோஷம், ஈமானுடைய மறுமலர்ச்சி இதயங்களில் நுழைந்து விட்டால், கலந்து விட்டால், லா யஸ்கத்துஹு அஹதுன், யாரும் அதை வெறுக்க மாட்டார்கள். இது நீண்ட நெடிய பெரிய ஹதீஸில் ஒரு துண்டு, புகாரியுடைய ஆரம்பத்தில் இதை நம்ம படித்தோம். இங்கே சொன்ன முதல் பாபுக்கு ஒரு பிரிவு மாதிரி
இது ஒரு ஃபஸ்ல் மாதிரின்னு சொல்லி. ஏன்னா அது சம்பந்தமான விஷயம்தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு முந்தைய பாபில் ஜஅல தாலிக குல்லஹு தீனான்னு சொன்னாங்க, சொல்லியிருக்காங்களா? எல்லாத்தையும் இங்கே தீன் என்று ஆக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி. ஈமான், இஸ்லாம், இஹ்சான் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான பெயர் தீன். ஈமான் என்றாலும் தீன், தீன் என்றாலும் ஈமான், இஸ்லாம் என்றாலும் ஈமான், இஹ்சான் என்றாலும் தீன். இமாம் புகாரிக்கு இந்த பாபுலையும் இது தான் நோக்கம். தீன் ஈமான் ஒன்று, தீனும் ஈமானும் ஒன்று. பாருங்க, இங்கே இருக்கல் கேள்வி கேட்குறார், அல் இர்தத்து அஹதுன் என்று. அபூ சுஃபியான் லா என்று பதில் சொன்னார். அதற்கு ஹிர்கல் சொன்னது என்ன? கதாலிக்கல் ஈமான், ஈமானின் நிலை இப்படித்தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். அவரும் இதுக்கு முந்தி உள்ள மார்க்கத்தில் இருந்த அவர் கூட, அவர் முஸ்லீமாகலே தவிர அதுக்கு முந்தி உள்ள மார்க்கத்தில் இருந்திருக்கிறார். அவருடைய மார்க்கத்திலையும் கூட தீன ஈமானும் ஒன்றா தான் இருந்திருக்குது. ஆக இதுக்கு முந்தி உள்ளதுலேயும் ஈமானில் ஜியாதத் ஏற்படும், நுக்சான் ஏற்படும் என்பதைத்தான் பேசி வந்திருக்கிறோம். இந்த பாடத்திலேயும் அதே விஷயந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஹிர்களுடைய ஒரு துண்டு ஆதாரமாக காமிக்கிறார். இது கிதாபுல் வஹையில் முதல்ல போயிடுச்சு. ஆனால் இங்கே ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறார். ஒரு முழு ஹதீஸில் ஒரு துண்டை எடுத்து சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? சில பேருக்கு சொல்கிறதா இருந்தால் முழு ஹதீஸை சொல்லணும், துண்டெல்லாம் பயன்படுத்தக்கூடாதும்பாங்க. ஆனால் இமாம் புகாரி அவர்கள் அர்த்தம் பேதலிப்பு இல்லாமல் அந்த துண்டு அர்த்தம் கொடுக்குமேயானால் மாக்கபுலுக்கெல்லாம் அதில் தொடர்பு இருக்குது, அதெல்லாம் சொன்னாதான் இதுக்கு முழு அர்த்தம் கிடைக்கும், எங்கள் நிலை இல்லைன்னா தாராளமாக என்ன செய்யலாம், ஆதாரமாக காண்பிக்கலாம் என்கிற அந்த பாட்டில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு காஃபிராக இருக்கிறாரு. காஃபிருடைய சொல்ல இமாம் புகாரி எப்படி ஆதாரமாக சொல்லலாம்? காஃபிராக இருக்கிறார் தான். ஆனால் இந்த செய்தி அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் சொல்கிறாங்க. இதெல்லாம் மராசில சஹாபாக்கள் உள்ளது, அல்லது மௌகூஃபாத்த சஹாபாக்கள் உள்ளது. இப்படி மராசில சஹாபாக்கள், மௌகூஃபாத்த சஹாபாக்கள்லாம் நம்மை பொறுத்தவரையில் ஆதாரமானது தான். பாபு ஃபதுலிமன் இஸ்தபரா லிதீனிஹி, மனிஸ்தபரா லிதீனிஹி. இந்த மாதிரி அலிஃபெல்லாம் விஷயத்தெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மூச்சு விட்டேன்டா மண் இஸ்தபரா லிதீனிஹின்னு சொல்லணும். சேர்த்து வாசிக்கும்போது மனிஸ்தபரான்னு சொல்லணும். இதெல்லாம் வசலி ஹம்சா, கத்தஇ ஹம்சா தான் கீழே விடாது. மனிஸ்தபரா லிதீனிஹி, இஸ்தபரா காப்பாற்றினான், பரிஅ நீங்கி கொண்டான், இஸ்தபரா ஒரு தப்பிலிருந்து நீங்கி கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினான் என்ற பொருள் வரும். லிதீனிஹி, தீனை நிலைநாட்டுவதற்காக. லிதீனிஹி, தீனை நிலைநாட்டுவதற்காக சந்தேகத்திற்கிடமான விஷயங்களிலிருந்து யார் தன்னை காப்பாற்றி கொண்டாரோ அவருடைய சிறப்பை பற்றியுள்ள பாடம். ஹலாலா தெரியல, ஹராமா தெரியல, ஹலால் மாதிரியும் தெரியுது, ஹராம் மாதிரியும் தெரியுது. இப்படிப்பட்ட விஷயங்களை என்ன செய்யணும்?
செய்யக்கூடாது. எப்போ ஹலால்னு பச்சையாக தெரியலையோ அதை எதுக்கு சந்தேகத்திற்கிடமானதில் மூக்க நுழைய வைக்காதே, அதில் நீ போய் காலை வைக்காதே. அது ஒரு பேணுதல், நல்ல முஸ்லீமுக்கு அடையாளம். به قال حدثنا أبو نعيم قال حدثنا زكريا نامر قال سمعت النعمان بن بشير يقول سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول. நுஅமான் இப்னு பஷீர் சொல்றாங்க, நான் நபியிடம் செவியுற்றேன், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் வ பைனஹுமா முஸ்தபிஹாத்து லா யஅலமுஹா கஸீரும் மினன் நாஸ் ஃபமன் இத்தக ஷுபஹா முஸ்தபிஹாத் இஸ்தபரஅ லிதீனிஹி வ இர்லிஹி. ஹலால் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. ஆதாரபூர்வமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. மாற்று கருத்து இல்லாமல் எல்லாரும் சொல்லுவாங்க இது ஹலாலுங்கன்னு சொல்லி, இது ஹராமுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டுக்கு மத்தியில் முஸ்தபிஹாத் இருக்கிறது, சந்தேகத்திற்கு இடமானவை அர்த்தம். முஸ்தபிஹாத், இதை முஸ்தபிஹாத், முத்தஷப்பிஹாத், முஷப்பஹாத், முஷப்பிஹாத் நிறைய ஹதீஸுகள்லாம் இப்படி அப்படியெல்லாம் பசன்ன மாதிரி கீறி வரும். முஸ்தபிஹாத் என்று சொல்லலாம், முஃப்தஇலாத்துங்கிற மாதிரி. இஃப்தியால் வசனில் இஸ்மு ஃபாயில். முத்தஷப்பிஹாத் என்று சொல்லலாம், தஃஅல வசனில் இஸ்மு ஃபாயில். முஷப்பஹாத் என்று சொல்லலாம், ஷப்பஹ யுஷப்பிஹு அந்த வசனில். முஸ்லீம் போன்ற கிதாபுகளில் முஷப்பஹாத் என்கிற வாக்கியம்தான் இருக்கிறது, மஃபூலில். முஷப்பிஹாத் என்று சொல்லலாம், முஷப்பிஹாத், முஷ்பிஹாத். மொத்தம் 5 வகையாக இதை வாசிக்கலாம். எல்லாத்திற்கும் அர்த்தம் என்ன? சந்தேகத்திற்கு இடமானவை. உங்களுக்கு ரொம்ப பெரிய வசதி, எப்படி வேண்டாலும் ஜபரு ஜேரை பேச போட்டுக்கிட்டு ரைட் வாங்கிடலாம். இப்படி தான் வாசிக்கணும்னு தானே தப்பு கிடைக்கும் போது. லா யஅலமுஹா கஸீரும் மினன் நாஸ், பெரும்பாலான மனிதர்கள் அதை விளங்க மாட்டாங்க. இந்த சந்தேகத்திற்கு இடமானவைகளை அவங்களால தீர்க்கமாக அதை இது ஹலால் தான், இது ஹராம் தான் என்று அடித்து சொல்ல தெரியாது. ரொம்ப தேர்ச்சி பெற்ற தீனிலேயே மூழ்கி கிடக்கிற ரொம்ப பெரிய ஆலிம்கள் வேண்டுமானால் ஆதாரங்களை எல்லாம் எடுத்துக்கிடுத்து அதுக்கு இப்படி ஆதாரம் வருது, இதுக்கு இப்படி ஆதாரம் வருது, இந்த 2 ஆதாரத்தையும் பார்த்தா ஹராம் என்பது தான் பலமாக இருக்குது என்றெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. லா யஅலமுஹா கஸீரும் மினன் நாஸ் ஃபமனித்தகல் முஸ்தபிஹாத், சந்தேகத்திற்கு இடமானவைகளை யார் தவிர்ந்து கொள்வார்களோ இஸ்தபரஅ லிதீனிஹி, இஸ்தபரஅ லிதீனிஹி, அவருடைய மார்க்கத்திற்கு ஏற்படுகின்ற
களங்கம், அவருடைய மரியாதைக்கு ஏற்படுகின்ற களங்கம், இதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டார், தன்னை காப்பாற்றி கொண்டார். அதை செஞ்சு மார்க்கத்திற்கு கலங்கத்தை உண்டாக்கிடக்கூடாது, மான மரியாதைக்கு கலங்கத்தை உண்டாக்கிடக்கூடாது. வமன் வக்காஃபில் சுபஹாத், சந்தேகத்திற்குரிய விஷயங்களில் யார் வீழ்ந்து விட்டாரோ அவர் கராயின் யர்ஆ ஹவுலல் ஹிமா, வேலி ஓரங்களில் மேய்க்கும் மேய்ப்பாளரை போல. கராயின் யர்ஆ ஹவுலல் ஹிமா, தடை செய்யப்பட்ட வேலி ஓரங்களில் ஒருத்தருக்கும் மனம் இருக்கும், வேலி போட்டிருப்பாங்க, அதுக்கு உள்ளால் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி. ஹிமா என்றால் வேலின்னு அர்த்தம், வேலி ஓரங்கள். யூஷிக்கு அன் யுவாக்கியஹு, அதில் அவர் நுழைந்து விடுவதற்கு ரொம்பவும் நெருக்கமாக இருப்பார். வேலி ஓரங்களில் மேய விட்டால் இடுக்கு சந்தை பொந்தை பார்த்து அந்த ஆடு மாடு அடுத்த ஆளுடைய மனையில் இருக்கிற செடி கொடியில் போய் மேய்ஞ்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், வசமாக மாட்டிக்குவார். அலா, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன லிக்குல்லி மலிக்கின் ஹிமன், ஒவ்வொரு மன்னருக்கும் ஒரு எல்லை உண்டு, ஒரு எல்லை உண்டு, அவருடைய ஆட்சிக்குட்பட்ட பாதின்னு சொல்லி. அலா, அறிந்து கொள்ளுங்கள், அலா இன்ன ஹிமல்லா ஃபி அர்திஹி, அல்லாஹ் ஆட்சி செய்கின்ற அல்லாஹுடைய பூமியிலே அல்லாஹுக்கு உண்டான எல்லை மஹாரிமுஹு, அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட ஹராமான விஷயங்களாகும். அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட, அல்லாஹ் சொல்லுவான் அதை செய்யி இது செய்யி உன் இஷ்டம், ஆனால் இந்த எல்லைக்கு மட்டும் உள்ளால வந்துடாதேம்மா. மஹாரிம், அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட அந்த எல்லைக்குள்ளால் யாரும் நுழைஞ்சிடக்கூடாது. நுழைஞ்சிட்டா பாலாக போயிடுவாங்க. அலாவ இன்னஃபில் ஜசதி முதுகா, இது முக்கியமான விஷயம், நன்றாக கவனிக்கணும். உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத், அது சீரடைந்தால், சலஹல் ஜசது குல்லுஹு, உடல் பூராவும் சீரடைந்துவிடும். வைதா ஃபசதத், அது சீர்குலைந்து விட்டால், ஃபசதல் ஜசது குல்லுஹு, முழு உடம்பும் சீர்குலைந்து விடும். அலா வகையல் கல், தெரிந்து கொள்ளுங்கள், அதுதான் இதயம் என்றார்கள். இதயத்துடைய கண்ட்ரோல் கரெக்ட் பண்ணணும். நம்ம திருந்தணும்னா நம்ம இதயத்தை திருத்தணும். இதயத்தை திருத்தாம உடம்புல எந்த உறுப்பை திருத்தினாலும் அதெல்லாம் பயன் தரக்கூடியதாக இருக்காது. மாணவர்கள், வாலிப மாணவர்கள், அவர்களுடைய பார்வை ஹராமானதில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த ஜன்னலை போட்டு முடியாச்சு, இங்கே ஒரு பர்தா போட்டியாச்சு, அந்த கதவை முடியாச்சு, மாடிப்படிக்கு மேலே எதையும் யாரும் போய்
எங்கே நின்று வேடிக்கை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பூட்டு போட்டாச்சு. அவன் எப்படியாவது போயிடுவான். நீ என்னத்தை பூட்டி வச்சாலும் பர்தா எப்படியாவது நீக்கிடுவான். எனவே ஒரே வழி அவனுடைய கல்பை சீர்திருத்தம் செய்யணும். இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? வெறும் கண்ணுக்கு தடை போட்டு பர்தா போட்டு ஜன்னலை மூடி கதவை மூடி அங்கே பார்க்காத இங்கே பார்க்காத, இதெல்லாம் ஒன்றும் பயன் தராது. அடிப்படையே சொல்லிட்டாங்க, கல்பை சீர்திருத்தம் செய், கல்புல அல்லாஹுடைய பயத்தை உண்டாக்கு. யார் பார்த்தாலும் பார்க்கலன்றாலும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்கிற அந்த தன்மை வந்தால் எந்த போர்டும் தேவையில்லை, எந்த கதவும் தேவையில்லை, எந்த பர்தாவும் தேவையில்லை, எந்த ரகீபும் தேவையில்லை. ஹைர், இந்த ஹதீஸ் இதுக்கு முந்தி ஏசானுடைய பாடம் வந்துச்சு. அந்த ஏசானுடைய பாடத்துக்கும் இதுக்கு மத்தியில் என்னன்னா, அந்த ஏசானை எப்படி உண்டாக்கணும் என்பதற்கு தாலிம் இது இருக்கிறது. அந்த ஏசான் நிலையை பெறணும்னு சொன்னால் சந்தேகத்திற்கு இடமானதையெல்லாம் செய்யக்கூடாது. ஹலாலுன்னு தெரியுதா செய், ஹராமுன்னு தெரிஞ்சால் செய்யாதே. ஹலாலா ஹராமா சந்தேகமாக இருக்காண்டா அதையும் விட்டுடு. அப்போ தான் உன்னிடத்தில் ஏசான் ஏற்படும். அப்போ ஏசானை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான வழி என்ன? இத்திபாவுத்தீன், தீனை பின்தொடர்தல் என்ற அந்த அடிப்படையில் கல்பை கவனிக்கணுன்ட்டாங்க. அவங்களும் அவங்களுடைய கல்பை கவனிக்கணும். சந்தேகத்திற்கு இடமானதிலிருந்து கல்பை பாதுகாக்கணும். அப்போ முழு தீன் சீர்பெறும்னு சொல்லிட்டாங்க. இந்த தலைப்பை எதற்கு உண்டாக்கியிருக்கிறாங்க? அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறோம், முர்ஜி ஆக்களுக்கு மறுப்பு கொடுக்கறது தான் எல்லா தலைப்பும். அசல் நோக்கம் தான். அவன் தான் சொல்லுவான், லா ததுர்ரு மால் ஈமானி மாசியா, ஈமான் இருந்தால் போதும், எந்த மாசியத்தும் லரர் தராது. அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டேயா, விபச்சாரம் செஞ்சுக்கிறியா செஞ்சுக்கோ, அந்நிய பெண்ணை பார்க்குறியா பார்த்துக்கோ, திருக்குளத்துக்கு போயிடலாம். அவங்களுக்கு இதில் பதில் இருக்கிறது. நீங்கள் மாசியத்து லரர் தராதுன்னு சொல்கிறீங்க. இந்த ஹதீஸில் என்ன இருக்கிறது? முஸ்தபிஹாத்து செஞ்சிடாத. முஸ்தபிஹாத்தில் ரெண்டு ஜானிபு இருக்கும். ஹலால் ஜானிபும் இருக்கும், ஹராம் ஜானிபும் இருக்கும். பச்சையாக ஹராம் இருக்கிறத செஞ்சால் கூட எந்த லரரும் இல்லைன்னு சொல்கிறீங்களே. நபி அவர்கள் இந்த ஹதீஸில் முஸ்தபிஹாத்தையே தவிர்த்து கொள்ள சொல்கிறாங்க. எப்படி உங்களுடைய அக்கீதா சரியானதாக இருக்கும்? அடுத்து ஒன்று, பேணுதலாக இருப்பவர்களுக்கு தனி சிறப்பு இருக்கிறது. பேணுதல் இல்லாமல் இஷ்டத்துக்கு செயல்படுபவர்களை விட. அதனால தான் ஃபதுலி மனிஸ்தபுரா அலி தீனி, தீன் விஷயத்தில் யார் பேணுதலாக இருக்கிறார்களோ என்று கூட கருத்து அர்த்தம் சொல்லலாம் இந்த தலைப்பு. பேணுதல். இந்த தலைப்புக்கு சரியான நேரடியான ஆதாரம் மனித்தக்கல் முஸ்தபிஹாத் இஸ்தபுர அலி தீனிஹி வயருலிஹி. இந்த பாடத்தில், ஈமான் பாடத்தில் 13வது பேஜில் வந்திருக்கிறது. கிதாபுல் புயூவில் வரும் 275. அடுத்து சிஹாசித்தாவில் முஸ்லிம், துருமதி, நசாயி, அபுதாவுத் எல்லாருமே பையுடைய பாடத்தில் தான் இதை கொண்டு வராங்க. அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் பைனஹுமா முஸ்தபிஹாத்துன். அப்போ உலகத்தில் உண்டான பொருள் 3 வகையாக இருக்கிறது. ஒன்று ஹலால்,
தெளிவான ஆதாரம் இருக்கும். பழங்கள், உணவுகள், சாப்பாடுகள், ரொட்டி, உறவாடுவது, பேசுவது, நடப்பது, ஓடுவது. அதில் ஓடலாமா, ஓடக்கூடாதா? நடக்கலாமா, நடக்கக்கூடாதா? சைக்கிளில் போகலாமா, போகக்கூடாதா? பிரச்சனையே இல்லை. சோறு உங்கலாமா, உங்கக்கூடாதா? புரோட்டா சாப்பிட்லாமா, சாப்பிடக்கூடாதா? மருத்துவ ரீதியில் அவன் சொல்கிறது உண்மையை போய் அது வேலை. சில பேர் சொல்கிறாங்க, இதெல்லாம் இட்டுக்கட்டு, புரோட்டாவில் அந்த கடிது இருக்குது, இந்த கடிது இருக்குது, இல்லாததை பொருள் அல்லது அவுத்து விட்றானுவோ. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யாரும் புரோட்டா செத்துலாம் போகல. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கின்றன. அல் ஹலாலு பையினுன். அதே மாதிரி சில விஷயங்கள் ஹராம் பையின், 100க்கு 100 சந்தேகமே இல்லை. மதுபானம் குடிப்பது, போதைப் பொருள் உண்ணுவது, பன்றி இறைச்சி சாப்பிடுவது, ரத்தம், மாட்டு ரத்தம், மனித ரத்தம் குடிப்பது, பொய் சொல்லுவது, விபச்சாரம் செய்வது, திருடுவது, இதெல்லாம் பச்சை ஹராம். இதெல்லாம் யாரும் மாத்தக்காரர் சொல்லியிருக்கிறாங்களா? யாரும் சொல்லலை. அல் ஹராமு பையினுன். முஸ்தபிஹாத்துனா என்ன? லைசத்து பி வாலிஹத்தின் அல் ஹில்லு அல் ஹுருமா. ஹலாலும் தெளிவாக தெரியாது, ஹராமும் தெளிவாக தெரியாது. இந்த பக்கத்தை புரட்டி பார்த்தா ஹலாலுன்னு வருது, இந்த பக்கத்தை பார்த்தா ஹராமுன்னு வருது. ஹலாலா ஹராமா என்பதில் சந்தேகம் வந்துடும். உதாரணமாக, பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய், கல்பேமோ அல்லம், வேட்டைக்கு அனுப்புகிறோம். பயிற்சி கொடுக்கப்பட்ட நாயை வேட்டைக்கு அனுப்பி அந்த நாயை பிடிச்சிட்டு வந்து எஜமானுடைய காலில் போட்டால் தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் இவன் அனுப்பும்போது அந்த நாயோட பயிற்சி இல்லாத நாயும் சேர்ந்து போயிடுச்சு. இப்போ அங்கே வேட்டையாடினது நம்ம அனுப்பின பயிற்சி கொடுக்கப்பட்ட நாயா, பயிற்சி பெறாத நாயா தெரிஞ்சிக்க முடியல. முஅல்லம் நாயா இருந்தால் ஹலால், இல்லைண்டா ஹராம். இப்போ இஸ்திபராதீன் என்ன சொல்லுது? உற்று சாப்பிடாத. நீ அனுப்பின பயிற்சி கொடுக்கப்பட்ட நாயை கூட கொண்டிருக்கலாம், சான்ஸ் இருக்குது. இதுதான் முஸ்தபிஹாத். தவிர்த்து கொள்ளணும். இது என்ன? தவிர்த்து கொள்ளணும். அதே மாதிரி மார்க்கம் 4 ஆதாரங்களை சொல்லியிருக்குது. குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ். இந்த 4 ஆதாரங்கள். இந்த 4ல் ஏதேனும் ஒன்றில் ஹலாலுன்னு குறிப்பாயிடுச்சுன்னா ஹலால், ஹராமுன்னு குறிப்பாயிடுச்சுன்னா ஹராம். அதெல்லாம் பையினில் வந்துடும். ஆனால் குறிப்பாக மாட்டேங்குது, இஸ்திபாவுடைய பட்டியலே இருக்குகிறது. அப்போ முடியாது. ஆதாரத்தை பார்க்குறாங்க, ஹலாலுக்கும் ஆதாரம் கிடைக்குது, ஹராமுக்கும் ஆதாரம் கிடைக்குது. ஆனால் எதையும் தர்ஜீஹ் செய்ய முடியல, எந்த ஆதாரத்தையும் பலப்படுத்த முடியல. முஸ்தபியாத் அது. அப்போவும் தவிர்த்து கொள்ளணும். இன்னொரு அமைப்பு இருக்குது, அப்போ தவிர்த்து கொள்ளணும். வாஜிபு கட்டாயம் அது. அங்கேயும் ஆதாரம் இருக்குது, இங்கேயும் ஆதாரம் இருக்குது, எதுக்கும் பலப்படுத்துகிற மாதிரி ஒரு ஆதாரம் இல்லை. என்ன செஞ்சுக்கணும்? தவிர்த்து கொள்வது வாஜிப்.
இன்னொன்று இருக்குது, ஆதாரம் அதுக்கும் இருக்குது இதுக்கும் இருக்குது. ஹலால் என்று சொல்லுவதற்கு தர்ஜீஹ் கிடைக்குது, அப்போ அதை செயல்படலாம். தர்ஜீஹ் கிடைக்கும்போது அங்கே மர்ஜூஹாக இருக்கிற அந்த விஷயத்தை புரியுதா, அதிலிருந்து தவிர்த்து கொள்வது ஒரு முஸ்தஹப் இருக்குது. இதுக்கு ஆதாரம் இருக்குது, பலவீனமான ஆதாரம் இருக்குது, பலவீனமான ஆதாரம் இருக்குது அப்படின்னு நீனே சொல்லும்போது, பலவீனமான ஆதாரத்தை போய் எடுத்துக்கிட்டேன்னா செயல்பட்டு இருக்கிற, பலமான ஆதாரம் எதுக்கு இருக்குதோ அதை செய்யுன்னு சொல்லி, இதான் முஸ்தபிஹாத். மன் வக்க ஃபி சுபஹாத், யார் சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் விழுந்துட்டாங்களோ, ஒவ்வொரு மனிதனும் அவன் ராயி பட்டியலில் வந்துடுறான். அவன் நஃப்ஸு அவன் மேய்க்கக்கூடிய மிருகம். ஒரு நஃப்ஸை கடிவாளம் போட்டு வைக்கணும். எப்படி மேய்ப்பாலும் ஆடு மாடுகளை மேய்க்கும்போது அந்த ஓரங்களில் கொண்டு போய் மேய்ச்சா உள்ளால் வந்துடுமோ, அதே மாதிரி மனிதனாகிய நீ, ராயாகிய நீ, நஃப்ஸ் என்ற ஆடு மாடு ஜான்வரை மேய்க்கும்போது அல்லாஹ் தாலாவுடைய ஹிமல்லாம் இருக்கிறதே, வராத உள்ளால, எட்டி பார்க்காத உள்ளால, அதை எட்டி பார்க்காம காப்பாற்றுறது இவன் மீது கடமையாக இருக்கிறது. காப்பாற்றினா தான் இஸ்தபுர, தப்பித்தான் இவன். அடுத்து கல்பு சம்பந்தமான குறிப்பு வந்திருக்கிறது. மருத்துவர்கள் உடல் ரீதியில் தலையிலேருந்து கால் வரைக்கும் இயங்குவதற்கு உண்டான அடிப்படை கருவி கல்புன்னு சொல்கிறாங்க. மனிதனுடைய உறுப்புகளில் கண், காது, மூக்கு, கை, வயிறு, அது இது, கிட்னி, நிறைய உறுப்புகள் இருக்கு. எல்லா உறுப்புகளும் அதுக்கு மன்னர் தான் கல்பு சொல்கிற மாதிரி தான் அது இயங்கும். மனிதனுடைய உறுப்புகள்லேயே ஓய்வு இல்லாமல் உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு 24 மணி நேரமும் தடக்கு தடக்கு படக்கு தடக்கு தடக்கு தடக்குண்டு துடிச்சுக்கிட்டு இருக்கிற உறுப்பு இதயம்தான். ஓய்வே இல்லை. நீ இறக்கப்பட்டு எனக்கு என் கல்புக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு விரும்புனா ஆள் அவுட்டு. நீ உனக்கு எப்போ லீவு, கல்பு எப்போ ஸ்டாப் செய்தோ அன்றைக்கி தான். கல்பு அல்லாத மீதி எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எனவே தான் சொன்னாங்க, அது ஒழுங்குபடுத்திக்கும். மருத்துவ உலகம் அதான் சொல்லுது, இதயம் சார்ந்து தான் எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக வேலை செய்யும். அந்த இதயம் இருக்கிறது, அதில் இன்னொரு இதயம் இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத இதயம், நுட்பமான இதயம். இந்த இதயத்தில் தான் செயல்படுது. ஆனால் இந்த இதயம் அல்லது, புரியுதா, அது ஒரு அறிவு சார்ந்த இதயம். அந்த இதயம் தான் ஆட்சி செய்கிறது. உட்காரண்டா உட்காரம், எந்திரம்னா எந்திரம், இந்த உறுப்புகள்லாம். நல்ல இதயமாக இருந்தால், இந்த இதயத்தை சார்ந்திருக்கின்ற அந்த மறைமுகமான இதயம் இருக்கிறதே, அது நல்ல இதயமாக இருந்தால் நல்ல கட்டளை போடும், கெட்ட இதயமாக இருந்தால் கெட்ட கட்டளை போடும். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அல்லாஹ் சொல்கிறானே, அந்த இதயம்லாம் எந்த இதயம்டா, இந்த மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய இந்த இதயம் இல்லை, இந்த இதயத்தோட சார்ந்த இன்னொரு இதயம். நம்முடைய அறிவுடைய இருப்பிடம் எது? இதயமா திமாகா? சிந்திக்கிறோம், சிந்தித்து முடிவு எடுக்கிறோம். இந்த முடிவு எடுக்கக்கூடியது இந்த இதயத்தோட ஒட்டி இருக்கிறது அந்த இதயமா, அல்லது மூளை, திஹ்னும், மைண்ட் என்று சொல்கிறோமே, மைண்டு, அந்த திமாகான்னு சொல்லி.
நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் ஆதாரமாக வச்சு லஹும் குலூபுன் லா யாகிலூன பிஹா அன்னல் அக்ல ஃபில் கல்பி லா ஃபிர் ரஅஸிங்கிறாங்க. அக்கல் எங்கே இருக்கிறது? கல்பில் இருக்கிறது, ராசில் இல்லை. இருந்தால் கூட இதில் இஹ்திலாஃப் இருக்கிறது, ஒன்றுபட்ட கருத்து ஏற்படலை. ஷாஃபி மதுஹபுக்காரங்க அடித்து சொல்லுவாங்க அக்கல் கல்பில் தான் இருக்கிறதுன்னு சொல்லி. ஹனஃபி மதுஹபுக்காரங்க சொல்லுவாங்க அன்னஹு ஃபித் திமாக், அக்கல் திமாகில் இருக்கிறது, திமாகில் இருக்கிறது. இதுக்கு நிறைய பேர் ஆதாரமாக இருக்கிறாங்க. இதா ஃபசத திமாகு ஃபசதல் அக்குலு, மூளை குழம்பி போச்சால், மூளை குழம்பி போனா இதையும் நல்லா தான் இருக்கும். வைத்தியக்காரன் யாரு? யார் திமாகு வீணாக போயிச்சோ மருத்துவ உலகம் அதான்னு சொல்லுது, திமாகுன்னு சொல்லி. இந்த ஹதீஸ் சொல்லுகிறது அக்குலு இன்னமா ஹுவ ஃபில் கல்ப். ஆனால் தலையில் இருக்கிறத அது இந்த கல்போடு ஜாயிண்டாக இருக்கக்கூடிய பிரித்து பார்க்க முடியாத ஒரு வஸ்து. ஜாயின் பண்ணுறாங்க. கல்பும் திமாவும் பிரித்து பேச முடியாது. கல்பு அதே நொடியில் திமாகில் மின்சாரம் பாயிற மாதிரி, சுவிட்சை போட்டால் டக்குன்னு பல்ப் எரிகிற மாதிரி. ரெண்டுக்கு மத்திய லைன் சரியாக இருந்தால் உடனே வெளிச்சம் வந்துடும். இமாம் நபவி ஷாஃபி மதுஹபுக்கார் தான். எல்லாரும் சொல்கிறாங்க இந்த ஹதீஸை வச்சுட்டு அக்கலு கல்புல இருக்குதுன்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் அக்கலு கல்புல இருக்குகிறது என்பதுக்கு இதில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. மன் கான லஹு கல்புன் அவ் அல்க ஸம்அ வஹுவ ஷஹீத் அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இதெல்லாம் இமாம் ஷாஃபிக்கு ஆதாரம். அக்கல் கல்புல இருக்கிறவங்க ஹக்கீகத்தன் அக்களுடைய மகள் கல்பு தான், மாற்று கருத்து இல்லை. நம்மளும் கீழே இறங்கி வந்து பேசுவோம். ஹக்கீகத்தன் யதார்த்தம் உண்மை நிலை அக்களுடைய மகள் கல்பு தான். ஆனால் கல்புக்கும் திமாகுக்கும் மத்தியில் இத்திசால் இருக்கிறது. கல்புல எப்போ போய் இறங்குதோ அதே நொடியில் திமாகில் ஆசார் வெளியாகிடும். ஒரு அரை நொடி, கால் நொடி, வீச நொடிங்கிற வித்தியாசம் கூட இல்லை. கல்பும் திமாகும் இத்திசால். கல்புல கை வச்சா திமாகு வேலை செய்யும். பஸ் கல்புல கை வச்சா, பட்டனில் கை வச்சா லைட் எரியும், பட்டனில் கை வச்சா ஃபேன் ஓடும். சுவிட்சை போட்டுட்டு ஒரு அரை நொடிக்கு பின்னாலே, சுவிட்சை போட்டுட்டு அரை நொடிக்கு பின்னாலே லைட் எரியுதா? சரி, இப்போ உங்களுக்கு வந்துடும். கல்பும் திமாகும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு வஸ்து. ஆனால் ரெண்டு வஸ்து தான், கல்பு வேறு திமாகு வேறு. ஆனால் அந்த ஜாயின் இருக்குதே, இத்திசால் இருக்கிறதே, கல்புல கை வச்ச உடனேயே திமாகுக்கு போயிடும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.